அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வார்த்தைகளை யாராவது சத்தமா வாசிங்க. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு பகுதிக்குள்ளாக கடந்து போகிறோம். என்ன அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற சம்பவம், நீங்கள் இடரல் அடையாமல் இருக்க உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் இடரல் அடையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த காரியத்தை அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, உங்களை கொலை செய்கிறவன் நான் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இப்படி நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஒருவேளை கொலை செய்ய வேண்டாம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள். இன்னைக்கு தான் உங்களை யேசுவ மேசியா நாமம் என்று சொல்லி நிந்திக்கிறார்கள் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, தமிழ் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், உபத்திரவப்படுவீர்கள். அப்படி ஒருத்தருக்கும் உபத்திரவம் இல்லை. ஏன்னா அது ஒரிஜினாலிட்டி இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் இயேசு என்று ஒத்துக்கிட்டார்கள். தமிழர்கள் ஒத்துக்கிட்டாங்க. நான் இன்று காலையிலே என்னுடைய வாகனத்தில் நான் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு கத்தோலிக்க கோயிலிலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபம் முடித்து குருவானவர் பிரசங்கம் பண்ணுகிற போது அந்த குருவானவர் இயேசு என்று பிரசங்கிக்காதபடிக்கு அவர் அவருடைய பெயரை இன்னொன்றாக சொன்னார். யாசுவா என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் யோசுவா என்று சொன்னார். இன்றைக்கு நான் காலையிலே கடந்து வருகிற போது அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே யோசுவா என்று சொல்லுகிறார். ஒரு கேத்தலிக் குருவானவர். அதுபோல நான் இருக்கிற என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் கூட அவர் இயேசு என்று பிரசங்கிப்பதில்லை, யோசுவா என்று தான் பிரசங்கிக்கிறார்கள். ஆனா இங்க நிறைய பேர் இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு என்று சொல்லுகிற ஒருத்தருக்கும் நீ இயேசு என்ற நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி யாரும் உபத்திரவப்படுத்தவில்லை. ஆனால் வேதத்திலே அப்போஸ்தலர்கள் யாசுவா மரித்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நீங்கள் கொலை செய்தவர் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யாசுவா என்று சொல்லி பிரசங்கித்த போது யூதர்களாகிய வேதபாரர்கள், பரிசேயர்கள், ரோமாபுரியை ஆண்ட மன்னர்களுடைய சட்டத்தின் கீழ் அந்த நாமத்தை மட்டும் சொல்லாதீர்கள், யாசுவா மேசியா என்ற நாமத்தை மட்டும் சொல்லாதீர்கள், வேற என்ன வேண்டும் என்றாலும் நாமத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தி சிறைச்சாலையிலே போட்டார்கள் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறேன். அதே சம்பவம் இன்றைக்கு இடிக்கப்பட்ட அலங்கம் மறுபடி கட்டப்பட்ட போது அந்த உபத்திரவம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. என்னவென்றால் யாசுவா மேசியா என்ற நாமம் சில காலம் அநேகருக்கு மறைக்கப்பட்டது. எப்படி யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் விட்டு அவன் தூர தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டானோ, அப்போது அவன் புறஜாதிகளுக்குள்ளே கடந்து போனான். ஒரு இஸ்ரவேலன் புறஜாதிக்குள்ளே கடந்து போன போது அவனுக்கு இஸ்ரவேல் நாமம் மறைக்கப்பட்டது. யோசேப் என்கின்ற நாமம் மறைக்கப்பட்டு சாப்நாத் பன்னையா என்கின்ற நாமம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அந்த நாமத்திலேயே பொட்டக்குழியில் இருந்து சிறைச்சாலைக்கு கடந்து போய் சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டான். சற்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அவன் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அந்த பதவியை அவன் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. அவன் புறஜாதிகளுக்குள்ளாக அந்த பதவிக்குள்ளாக அவன் கடந்து போனபடியினால்
அவன் சாப்ராத் பன்னையா என்கின்ற நாமத்தோடு கூட அவ்வளவு பெரிய வல்லமையை பெற்றான். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. அப்படி பஞ்சம் ஏற்பட்ட போது யோசேப்பினுடைய சகோதரர்கள் பஞ்சகாலத்தை முன்னிட்டு தன் சகோதரன் என்று அறியாமல் யோசேப்பிடத்தில், அதாவது சாப்ராத் பன்னையாவிடத்திலே ஆகாரத்திற்காக கடந்து போனார்கள். அவன் இவர்களை பார்த்தவுடனே புரிந்து கொண்டது இவன் யார் என்று. உடனே அவன் சொன்னான், நான் உங்களுடைய கஷ்டத்திற்கு உங்களுக்கு நான் உணவு தருகிறேன், ஆனால் நீங்கள் உங்கள் இளைய சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு உங்களுடைய தகப்பனாரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக அவளுக்கு ஒரு திருட்டு பட்டத்தை கொடுத்து அவர்கள் தன் தகப்பனாரை கொண்டு வரும்படியாக ஒருவனை பயணக்கைதியாக வைத்து யோசேப்பு அவர்களை அனுப்பி அவருடைய தகப்பனாரை கொண்டு வந்தான். இப்போது தகப்பனாரும் சகோதரர்களும் தன்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிற போது அரண்மனையிலே சாப்ராத் பன்னையா அவருடைய மனைவியோடு கூட அங்கிருந்த உறவினர்களோடு கூட அவன் கூடியிருக்கிற போது தன் தகப்பனாரிடத்தில் கடந்து போய் கத்த ஆரம்பித்தான், அழ ஆரம்பித்தான், உணர்ச்சி வசப்பட்டான். அப்படி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான், அப்பா, நான் உங்கள் பையன், என்னுடைய அண்ணன்மாரே, நான் தான் உங்களுடைய தம்பி. நான் யார் தெரியுமா? நீங்கள் பொட்டக்குழியில் தூக்கி போட்டு அதற்கு பின்ன என்னை விற்று நீங்கள் பணமாக்கி கொண்டீர்களே, அந்த சகோதரன் நான் தான் யோசேப். எனக்கு இந்த ஊரிலே நான் ராஜாவானது நிமித்தமாக எனக்கு இருக்கிற பெயர் சாப்ராத் பன்னையா. புறஜாதிகள் மத்தியில் என்னுடைய பெயர் மாற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறேன், நான் யோசேப்பு என்று சொன்னான். அப்போதுதான் ஒரு சகோதர பந்தம் வந்தது. அப்போதுதான் தகப்பன் பிள்ளைக்கு உறவு வந்தது. எப்போது? புறஜாதி நாமத்தில் இருந்தபோது அல்ல. புறஜாதி நாமத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம், அதாவது இஸ்ரவேலின் நாமத்தை யோசேப்பு சொன்னபோது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு, அண்ணன் தம்பிக்குள் உறவு, இதுபோல் ஒரு உறவு இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். புறஜாதி மக்களிடத்திலே அவருடைய சுவிசேஷம் கடந்து வந்தபோது புறஜாதி மக்கள் எப்படி யோசேப்புக்கு சாப்ராத் பன்னையா என்கின்ற பெயர் கொடுத்தார்களோ, அதுபோல புறஜாதியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் ஜீசஸ் என்கின்ற பெயரை கொடுத்தார்கள், இன்னொரு கூட்ட ஜனங்கள் இயேசு என்ற பெயரை கொடுத்தார்கள், இன்னொரு கூட்டம் ஈசோஸ் என்ற பெயரை கொடுத்தார்கள். இப்படி பல கூட்டத்தார் புறஜாதி மக்கள் மத்தியிலே அவருக்கு பல பெயர்களை கொடுத்து அவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். காலம் நிறைவேறினது. கடைசி காலம் என்ற இந்த காலத்திலே பரலோகத்தின் தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை மறுபடி கட்ட தேவன் தீர்மானித்தார். அவர் தீர்மானித்த போது அவருடைய நாமத்தை புறஜாதி மக்களிடத்திலே கொண்டு வந்தார். அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்திடத்திலே அவருடைய நாமம் இருந்தது. இப்போது புறஜாதிகளுக்குள்ளே அவர் கொண்டு வந்து புறஜாதி நாமத்தை அழிக்க நினைக்கிறார். இஸ்ரவேலின் நாமம், இஸ்ரவேலின் ராஜாவுடைய நாமத்தை மறுபடி அதிகாரபூர்வமாய் கொண்டு வந்து தன்னுடைய ஜனத்தை அவர் வேறுதிரித்து அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். அவர் ராஜா, யூதர்களின் ராஜா, யூதர்களின் ராஜாவாய் இருக்கிறவர். அவருடைய ராஜ்யத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே அவர் ஸ்தாபிக்க அவர் முயற்சி பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முயற்சி பண்ணுகிறார். அந்த ராஜ்யத்திற்குள்ளாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இருப்பார்கள் என்பது உண்மை. புறஜாதிகள் அதற்குள் கடந்து வர முடியாது. உங்களுக்கு தெரியுமா? சாப்ராத் பன்னையாகிய யோசேப் தன்னுடைய நாமத்தை சொன்னபோது அங்கிருந்த புறஜாதி ஜனங்கள் அவனோடு கூட வரவில்லை. அவனோடு கூட இருந்தது அவனுடைய தகப்பனாரும் அவனுடைய சகோதரர்கள் மட்டுமே. இதுபோல ஒரு ரகசியத்தை பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இஸ்ரவேலில் இருந்தபோது, இஸ்ரவேலில் இருந்த பாவ மன்னிப்புக்காகவும் ரட்சிப்புக்கும் கொடுத்த நாமத்தை இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நீங்கள் அவருடைய சுதந்திரவாளிகளாக மாறுகிறீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். அல்லேலூயா. ஆனபடியினால்
நான் பரலோகத்தின் தேவனை உங்கள் நிமித்தம் துதிக்கிறேன். அதற்காகத்தான் தேவன் உங்களிடத்தில் சொன்னார், நீங்கள் இடரலடையாமல் இருக்க உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களை அநேகர் துன்பப்படுத்துவார்கள், அநேகர் உபத்திரவப்படுத்துவார்கள், அநேகர் எள்ளி நகையாடுவார்கள். கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்திற்காக இதை நாங்கள் செய்தோம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன், அவனோடு அல்ல என்பதை தேவன் இந்த இடத்தில் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லி உங்களை உபத்திரவப்படுத்தினால் நீங்கள் அதில் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார்.